Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. ரோமர் 12வது அதிகாரம் 15வது வசனம் என்ன சொல்றதுன்னா, சந்தோஷப்படுறவங்க கூட நீங்களும் சந்தோஷப்படுங்க, அழுகிறவங்க கூட நீங்களும் அழுங்க. Rejoice with those who rejoice, weep with those who weep. ஸ்கூல் டைமில் நான் இந்த வசனத்தை படிக்கும் போது நான் நினச்சேன், இது எப்படிப்பட்ட ஒரு வசனம், இவ்வளோ சிம்பிளான ஒரு வார்த்தையாக இருக்கே. ஐஸ்கிரீம் மீனால் இருந்துச்சுன்னா சாப்பிட்ணுன்னு சொல்லணும்னு அவசியமே இல்லைல்ல, அந்த மாதிரி ஒரு வசனமாக இருந்துச்சு. எப்பயுமே நம்ம சந்தோஷமாக இருக்கவங்க கூட பார்க்க போனால் சந்தோஷமாக தானே இருப்போம். அழுகிறவங்க கூட இருக்கும்போது தானாகவே அழுக வந்துடுவோமே. இது ஒரு வசனமாக எப்படி இருக்கிறது, இது ஒரு கமாண்ட்மெண்ட்டா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் வயசில் வளர வளர, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர, மக்களை பார்க்க தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நம்ம இந்த வசனம் இருக்கிறதுலே கடினமான வசனம், ரொம்ப டிஃபிகல்ட் டு ஃபாலோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஏன் தெரியுமா? இப்போ நம்ம ஒரு கண்ணீர் நடைஞ்ச ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, ஒரு வீடுன்னு நினச்சிக்கோங்க, இல்லைன்னா ஒரு துக்கமான ஒரு செய்தி, துக்கமான ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னா, போய் சிஸ்டர், பிரதர், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் வீட்டில் வந்ததுக்கப்புறம் நம்ம பேச்சு எப்படி இருக்குன்னா, எதனால் அது நடந்திருக்கும், அவங்க தப்பு பண்ணாங்கல்ல, அதனால தான் நடந்திருக்கு, நல்லா வேணும் அப்படி தான் நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா, ஒரு விதமான ஒரு சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ளே வருது அவங்கள பற்றி யோசிக்கும் போது. அதே போல் நம்ம சந்தோஷமான ஒரு வீட்டுக்கு போகும்போது, ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு புதுசாக வீடு கட்டியிருக்காங்க, அவங்க ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நீங்கள் நினச்சிக்கோங்களேன், பார்த்து அந்த இடத்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு அந்த நடந்திருக்க எல்லா டெக்கரேஷன், அந்த விதமான காரியங்கள்லாம் பார்த்துட்டு அந்த நேரத்தில் நம்ம சிரிச்சுட்டு வந்தோம். வீட்டில் எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு நல்லது நடந்துச்சுன்னு மனசு யோசிக்க தோணுது. பிரியமான ஜனங்களே, அப்படி நம்ம இருக்கவே கூடாது. அதே அதிகாரம் 9வது வசனத்தை சொல்லுது, நம்ம உங்கள் அன்பு மாயமற்றமாக இருக்கணும். யுவர் லவ் ஷுட் பி பியூர். ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா, நீங்கள் உண்மையாகவே உங்கள் அன்பு எப்படி இருக்கணும்னா, சந்தோஷப்படுறவங்க கூட உண்மையாகவே உங்கள் இருதயம் சந்தோஷப்படணும். அப்படி இருக்கிறதா? அழுகிறவங்க கூட உண்மையாகவே உங்கள் மனம் துக்கப்படணும். அப்படி இருக்கிறதா? நம்ம ஒரு விஷயம் நம்ம அதை ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி நம்ம இருதயத்தை நம்ம ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா, ஆண்டர் அதை நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். He will be happy, God will be happy, and you will be happy when He blesses you. God bless you.